ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து அழுவம் வச்சுருக்கோம். அம் இதுதான் நாங்கள் அழுவம் வச்சுருக்க கோழி. இந்த கோழி பார்த்தீங்கன்னா தூய சிறுவடை கோழியான்னு கேட்டால் இல்லை, இது கொஞ்சம் கிராஸ் தான். 15 முட்டை வரைக்கும் வச்சுருக்கோம். அதை பாருங்கள் இருக்குது. இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கல, அது வந்து நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கோழிக்கு தீனி வச்சிடலாம். கோழியை எடுத்துகிட்டு வந்து அழுவத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அரிசி போட்டு, இல்லை வேறு எதுனா கம்பு அதிகமாக போட தேவை. ஆல்ரெடி கோழி ஹீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம அரிசி போட்டாலே போதும். அரிசி போட்டு தண்ணி வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே அழுவம் வச்சுருக்கேன். ஏன் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா, வெளியே வந்து இந்த சேவல் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எதனா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி டிஸ்டர்ப் பண்ணா கூட ஃபுல்லாக இந்த புயல் டைம், மிஜாம் புயல் டைமில் வச்சேன். அதனால் கொஞ்சம் சாரல்லாம் அடிக்கும். அதனால் முட்டை நனைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் உள்ளேயே வச்சுட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து அரிசி இந்த மாதிரி தண்ணி போட்டு கொடுத்தோன்னா அது சாப்பிட்டு வருங்க. சேவல் தனியாக போய் மேய்ஞ்சிட்டு பாருங்க. தனியாக தெத்தி விட்டேன். அது எதனா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இருக்கும் அது. சரின்னு அப்படியே சாயந்தரம் டைமில் எப்போவுமே வந்து அழுவம் வச்ச கோழி எடுத்து விடுங்க. பகல் டைமில் விடாதீங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலே அது மேயத்துக்கு ஓடிடும். இந்த பாருங்கள், அரிசி போட்டு இப்போ போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தோட்டத்தில் போய் அது அந்த மண்ணெல்லாம் களையிறதுக்கு சேவல் வந்துச்சு பாருங்கள் பக்கத்துலேயே. இதே தான் தொல்லை. அது சேவல் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அது அழுவத்தில் உட்காராது சரியா. அதனால் வந்து நம்ம இன்னும் இருட்டினதுக்கப்புறம் எடுத்து விட்ருக்கணும். இப்போ சாயந்தரம் நான் எடுத்து விட்டுருக்கேன். இருட்டினதுக்கப்புறம் தான் எடுத்து விடணும். லைட்டாக வெளிச்சம் இருக்கும்போது தான். இல்லைன்னா பகல்லேருந்து இந்த மாதிரி கோழி மேய்ச்சலுக்கு ஓடிடும். அதே மாதிரி இந்த மழை டைமில் வந்து கோழி போய் தண்ணியிலலாம் காலை வச்சுட்டு அப்படியே வந்து முட்டையில் உட்காரும். அப்போ பார்த்திங்கன்னா முட்டை பொரிக்காமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து மழை டைமில் வந்து இந்த மாதிரி வெளியே போய் மேயிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதனால தான் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே முட்டையை அழுவம் வச்சுட்டேன். ஒரு வாட்டி நீங்கள் கோழியை தீனிக்கு எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அதை விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முட்டையை திருப்பி வைங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டைக்கு எல்லா பக்கமும் சூடு கிடைக்கும். இல்லைன்னா ஒரே பக்கத்துலேயே தான் அது கோழி அப்படியே ஒரே பக்கத்தில் படுத்துட்டுறதுனால சூடு அதோட அடிப்பக்கத்துக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் அந்த முட்டைக்கு வந்து சூடு கிடைக்கும். இது வந்து எல்லா முட்டையும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் பண்ணியிருக்கிற முட்டைங்கள்லாம் வந்து சண்டை கோழி முட்டைங்க. அதை வந்து நான் வெளியிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். அதாவது பெருவடை கோழி முட்டைகள். அதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கோழியோட முட்டைகளும் ஒரு சில முட்டைகள் இருக்குது. இந்த மாதிரி முட்டைகளை திருப்பி வச்சுட்டு கோழியை பதமாக எடுத்து அந்த முட்டை மேலே விட்டுட்டு இந்த மாதிரி முறம் இல்லைன்னா அட்டை ஏதாவது போட்டு மூடிடுங்க. இந்த பாக்ஸை சுற்றி கேப் இருக்குது காற்று போகிறதுக்கு. அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோழி அழுவம் வச்சிங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காற்று போகாத பாக்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கோழி இறந்து போயிடும். அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.